நிஞ்சா ஸ்டைல்ல. நான் என்ன பண்றது? டிங் டிங். ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க கெனிச்சி? இதெல்லாம் உனக்கு புரியாது. என் ஸ்கூல்ல மூட்டை மூட்டையா ஹோம்வொர்க் குடுக்குறாங்க, உனக்கு தெரியுமா? ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் கொடுப்பாங்க தானே? குடுக்கலாம், ஆனா டெய்லி குடுக்குறாங்க. நான் மட்டும் வளராம குழந்தையாவே இருந்திருந்தா வீட்லயே ஜாலியா இருந்திருப்பேன்ல. உனக்கு ஹோம்வொர்க் மட்டும் தான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு சார் வாச்சிருக்காரு. நீ படிக்கிறத விட வீட்ல வெட்டியா உட்காரலாம். அவர் குரல்ல கேட்டா காதுல கடப்பாரை சொருகுன மாதிரி இருக்கும். அப்பனா குழந்தைங்க ஒழுங்கா படிக்கணும்னா பெரியவங்க நாம அவங்களுக்கு அன்பா தான் சொல்லி கொடுக்கணும், அதட்டே சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு புரிய வைக்கணும். சொல்றது கரெக்டா கெனிச்சி? கெனிச்சி, சீக்கிரம் கிளம்பு, உனக்கு ஸ்கூல் போக லேட் ஆயிட்டு இருக்கு பாரு, கிளம்பு. சந்தோஷம், 8 மணி ஆக போகுதா? சாயங்காலமா மீட் பண்றேன். அம்மா நான் கிளம்புறேன். ஆமா, உங்க வீட்டுக்கு ஏதோ புதுசா ஒரு நிஞ்சா வந்திருக்கானாமே. அம்மா, நம்ம வீட்ல நிஞ்சா யாராவது வந்தாங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, எங்க வீட்ல இந்த மாதிரி யாரும் இல்ல. என்ன அப்ப இவரு வேலை இல்லாம வந்து கேக்குறாரா? அட கெனிச்சி, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவரு தெரியாம வந்திருப்பாரு, விடு. யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கட்டுமா, ஆனா என் ஃப்ரெண்ட பத்தி இப்படி எல்லாம் பேச கூடாது. சொல்றது புரியுதா? இல்லப்பா, நான் இங்க உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறதுக்காக வரல. ஒரு நிஞ்சா வந்திருக்கானா இல்லையான்னு தான் கேட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேரு நிஞ்சா ஹட்டோரி. அவன்தான். அவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், சொல்லுங்க. அவன் எப்பவாவது ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவான். அது இப்ப கூட இங்கதான் இருக்கான். அதோ அங்க. எங்க? கால கீழே. அப்படியே நீ வந்து பாருங்க. எங்க இருக்கான் உன் ஃப்ரெண்டு? நிஜமாவே அவன் மேலதான் இருக்கான். அவன் என்ன பையனா இல்ல பல்லியா என் தலை மேல போறதுக்கு? அவன் பண்றதெல்லாம் அப்படிதான் சார் இருக்கு. ஆனா என் தலைக்கு மேல ஒன்னும் தெரியலையே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரனை இப்படி கிண்டல் பண்ணுவ? உன்ன போலீஸ்மேனோட துப்பாக்கியே சுட்டுட்டியா? அவர் கோவத்துல யாரையாவது சுற்றுவாரோன்னு பயந்துதான் இதை எடுத்துட்டேன். ஆனா சட்டப்படி இது குற்றம். என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப சரி, திருப்பி கொடுத்துரு. அம்மா, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். கெனிச்சி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, நேரா நீ ஸ்கூலுக்கு தானே போறேன்? ஆமா சார். அது என்ன மறைக்கிறேன்? கையில என்ன காட்டு? இல்ல அது கூட. இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்திருக்கணும். இந்த காலத்து பசங்களுக்கு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஆயி போச்சு. நானும் கொஞ்சம் விளையாடி பாக்குறேன். அப்படி என்னதான் இதுல தேவையில்லாம சின்ன பசங்களை வச்சு பொம்மை துப்பாக்கி நினைச்சேன், இது நிஜ துப்பாக்கியா இருக்கு. இங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. நீங்க யாராவது அந்த சத்தத்தை கேட்டீங்களா? ஆமா சார், இந்த துப்பாக்கி தான் வெடிச்சது. சுற்றாதீங்க ப்ளீஸ். என் துப்பாக்கி எங்க போச்சு? சார், நீங்க வீட்டுக்கு வந்தப்ப இந்த துப்பாக்கியை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஒரு போலீஸ்காரரா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம துப்பாக்கி விட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க. கெனிச்சி, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அத நினைச்சுதான் நானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கியா என் கூட வர? என்ன சொன்ன? போங்க சார், நான் எது சொன்னாலும் உங்க காதுல தப்பாவே விழுது. வா போலாம். கூட வராதேன்னு சொன்ன அறிவில்ல உனக்கு? இந்த தடவை காதுல சரியா விழுந்துச்சு. சார், நீங்க என்ன தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க. இங்க பாரு, உன்னோட நிழல் மட்டும் தனியா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சார் நில்லுங்க சார், இது ஒண்ணு பேய் இல்ல. என்ன ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார், ரொம்ப பயந்து போயிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? பின்னாலே வந்துட்டியா நீ? திரும்ப வீட்டுக்கு ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன். இந்த வாட்டி கொஞ்சம் தான் லேட் ஆச்சு. சார் என்ன சொல்றாரு? அவர் கேரக்டரே அதான், விட்டுடு. ஒவ்வொருத்தரா நேத்து நடத்தின கவிதையை சொல்லுங்க. நான் தான் படிக்கவே இல்லையே, என்ன பண்றது? கெனிச்சி, நான் இங்க இருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போச்சுடா. கெனிச்சி, எந்திரி, முதல்ல நீ சொல்லு. சார், நான் படிக்க மறந்துட்டேன் சார். நினைச்சேன் கிளாஸ் விட்டு வெளியில போ. டிங் டிங். என்ன சார் இவரு இப்படி திட்டுன்னு திட்டுறாரு? கழுத்துல வாழை வச்சிருக்க மாதிரி பண்றாரு. காசு செலவு பண்ண
ஹட்டோரி பண்ண வரைக்கும் போதும், முதல்ல கீழே வா. அது மட்டும் இல்ல, சார் கிட்ட நீ பேய் இல்லங்கறதையும் சொல்லு. இதோ வரேன். நான் அவருக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி கெனச்சி, இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் உன்னுடைய நல்ல நண்பன்னு அறிமுகப்படுத்து. ஆ, ஆ, நான் எப்படி அதெல்லாம் சொல்றது? யார் பண்ணி? நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். டிங். நான் கிளம்புறேன். இப்போ உன்னை நான் விட மாட்டேன். ஆ, ஆ, ஆ. என்ன பண்ற நீ? சில நேரங்கள்ல நண்பர்களுக்கு கூட பாடம் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு. டிங் டிங்.